வணக்கம் உணர்வுகளே. இன்றைய தினம் ராவணன் என்ற கோட்டை என வர்ணிக்கப்படும் சிகிரியா தொடர்பான பல தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த காணொளியில் இந்து சமுத்திரத்தின் முத்து என அழைக்கப்படும் இலங்கை தீவுக்கு கிடைத்த சொத்து தான் இந்த ராவண கோட்டை. இது சிகிரியா என்று அழைக்கப்படுகிறது. மாத்தறை மாவட்டத்தின் கிழக்கு புறமாகவும் வடமத்திய மாகாணத்தின் தம்புள்ள நகரத்தில் இந்த சிகிரியா அமைஞ்சிருக்குது. இந்த குன்றுண்ட உயரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 370 மீட்டராக காணப்படுகின்றது. சிகிரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 மருகளையும் அடர்ந்த காட்டு பகுதியாக காணப்படுது, அதாவது வனப்பகுதிகளாக காணப்படுகின்றது இந்த பகுதி. இந்த சிகிரியாவை பொறுத்த வரைக்கும் ராவணன் தன் ஆட்சி காலத்தின் மிக பக்கபலமாக அமைஞ்சிருக்கிற கோட்டையாகத்தான் இந்த சிகிரியாக வச்சிருக்கிறதா ஆதாரங்கள் நிறைய காணப்படுகிறது. 2 சைட்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிகிரியாவை பொறுத்த வரைக்கும் அடர்ந்த காட்டு பகுதியாக தான் இருக்குது, அதாவது வனப்பகுதிகள். இந்த வனத்தில் நிறைய குரங்குகள், வேறு வேறு வன விலங்குகள் என்றெல்லாம் நிறைய காணப்படுகிறது. சிகிரியாவுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த வனப்பகுதியை கடந்து தான் அந்த சிகிரியாவை அடைய வேண்டியதாக இருக்கும். சிகிரியா குன்றை அடைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் நீரூட்டு பூங்கான்னு சொல்லி ஒரு பூங்காவுக்கு கடக்க வேண்டி வரும். இந்த நீரூட்டு பூங்கா பல கட்டிடக்கலையை அம்சமாக அமைக்கப்பட்டிருக்கிறது ராவணன் ஆட்சி காலத்தில். இந்த நீரூட்டு பூங்கா என்று அழைக்கப்படுகின்ற இந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னத்துக்காண்டி இதை அமைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காண்டி ராவணனால் அமைக்கப்பட்டிருக்கிறதா நிறைய வரலாறுகள் கூறப்பட்டிருக்கிறது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மழை காலங்களில் சிகிரியாவிலிருந்து வார மழை தண்ணி இந்த நீரூட்டு பூங்காவினூடாக இந்த நீர் தொட்டிகளை நிரப்புறதா கூறப்படுகின்றது. அந்த மழை காலத்தில் போனீங்கன்னு சொன்னால் அதுகளை பார்த்து கொள்ளலாம். அதோட சிகிரியாவுக்கு நீங்கள் ஏறுற பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வரலாறுகள் அதாவது நிறைய கட்டிடங்கள் மிகவும் அருமையாக அமைக்கப்பட்டிருக்கிறத தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த அமைப்புகள் எல்லாமே மிக 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 அந்த காலத்திலேயே கட்டிடக்கலையில் தேர்ச்சி போன ஒரு வாக்களால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடியதான் இது அமைஞ்சிருக்குது. அதைத்தான் இந்த இதில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க.
இந்த ராவணன்ற கோட்டை வந்து சுமார் 6000 வருடங்களுக்கு முன்னுக்குத்தான் கட்டினதாக வந்து நம்பப்படுகிறது. இந்த 6000 வருடங்களுக்கு முன்னுக்கு இப்படி ஒரு கட்டிடக்கலையோடு அமைஞ்சிருக்கிற இடம் வந்து இலங்கையில் காணப்படுறது வந்து இலங்கை நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமாக வந்து அமைஞ்சிருக்கிறது. பார்க்குற இந்த பகுதி வந்து சிகிரியா மலையை ஏறினதுக்கு பிறகு மேலே இருக்கிற கட்டிடத்தின் அமைப்பு தான். இதில் வந்து நிறைய பகுதி வந்து சேதமடைஞ்சிருக்குது, நிறைய பகுதி அப்படியே நிலைத்து நிற்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ஒரு பெரிய நீர்த்தடாகம் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த நீர்த்தடாகத்தை வந்து ஒரு ஒரு கரண்டியால் அப்படியே கிளின மாதிரி ஒரு இருக்கிற அமைப்பு தான் இந்த நீர்த்தடாகம். இந்த நீர்த்தடாகத்தில் இந்த குன்றின் மேலே மலையின் உச்சியில் அமைஞ்சிருக்கிறது தான் இதில் இருக்கிற மிக 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 பெரிய விடயம். இதை எப்படி அமைச்சிருப்பாங்க, என்ன மாதிரி அமைச்சிருப்பாங்கன்ட்டு இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. அதுதான் இதோட சிறப்பம்சம். இதில் வந்து இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால், இதில் காணப்படுற வந்து நீர் வந்து எந்த காலத்திலையும் வற்றாது, நீர் அப்படியே இருக்குமென்றது தான் இதில் இருக்கிற மற்றொரு சிறப்பம்சம். இந்த பகுதி வந்து சிகிரியாண்ட மிக உச்சியில் காணப்படுற பகுதி. இந்த பகுதியிலிருந்து சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் சிகிரியாக சுற்றி இருக்கின்ற வனங்களை பார்த்து கொள்ளலாம். அதாவது சிகிரியாக சுற்றி இருக்கின்ற மிகப்பெரிய அடர்ந்த காடுகளை மேலே இருந்து பார்க்கலாம். அதோட இந்த நகரம், அதாவது தம்புல நகரத்தையே இங்கே சுற்றி நின்று இதில் மேலே உச்சியில் ஏறி இருந்து பார்த்து கொள்ளலாம். அதுதான் இந்த சிகிரியாண்ட உச்சியில் மிக மிக பிரம்மாண்டமாக இருக்குது.